Audio Jungle. வணக்கம். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கத்தின் தலைவர் என். சத்யராஜ் அவர்கள் கூறியதாவது: மத்திய அரசின் சார்பில் காசியில் நடைபெறும் தமிழ் சங்கமம் கலை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் நாட்டுப்புற கலைஞர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும், இதுகுறித்து தென்னக பண்பாட்டு மையத்தின் இயக்குநரிடம் சென்று மனு அளித்தும் எந்த விதத்திலும் பயனில்லை என்று கூறினார். மேலும் இயக்குனர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் நம்முடைய பண்பாடு மற்றும் கலாச்சாரம் புறக்கணிக்கப்படுவதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்திலும் நாட்டுப்புற கலைஞர்கள் உள்ளனர். ஏற்கனவே சென்றவர்களை மீண்டும் இம்முறை அனுப்பியுள்ளனர். ஒரே குழுவிற்கு வாய்ப்பு அளிக்காமல் அனைவருக்கும் சுழற்சி முறையில் வாய்ப்பு அளித்தால் மட்டும் அனைத்து கலைஞர்களும் பயன்பெறுவர். அதனை இவர்கள் உணர்வதில்லை. இந்த மையத்தில் உள்ளவர்கள் எதையோ எதிர்பார்த்து ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்தியவர்களை மீண்டும் மீண்டும் அனுப்பி வைக்கின்றனர். நாட்டுப்புற கலைஞர்களின் மிக முக்கியமான கலையான தெருக்கூத்து, வெள்ளுப்பாட்டு, நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றாமல் சம்பந்தமின்றி வேறு எதையோ பயன்படுத்துகிறார்கள். இது வேதனையாக உள்ளது என்று கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு 100 நபர்களை குழுவாக அனுப்பி வைத்த நிலையில் தற்போது 40 நபர்கள் மட்டுமே செல்லும் நிலை உருவாகியுள்ளது. எனவே தமிழகத்தின் கலை, பண்பாடு, கலாச்சாரத்தை அதனை மீண்டும் அனைவருக்கும் சுழற்சி முறையில் வாய்ப்பு அளிக்க வேண்டும். இதுகுறித்து தமிழக ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், மாநில பொதுச் செயலர் ஜே. குப்புசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: மாநில பொருளாளர் பாசூர் செல்வராஜ், மாநில துணைத் தலைவர் சேகர், தமிழ்நாடு நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்ற மாநில தலைவர் வீரசங்கர் உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர்.